வருகின்றோம். நமது தமிழ் தேசிய கொடியின் பாடல் இப்போது இங்கு இசைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கனேடிய தேசிய கீதம் பாடுவதற்காக நம்முடைய ரித்திகா ஜெரஸ்டஸ் மாயா ஜெரஸ்டஸ் வருகை தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களே தமிழ் தாய் வாழ்த்தும் இங்கே இசைப்பார்கள். இந்த தமிழ் தேசிய கொடியினை இங்கு ஏற்றியது
வீர மரணம் அடைந்த கேப்டன் ஜேம்ஸ் அவர்களின் தந்தையார் மணியம் நாசர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கனேடிய தேசிய கொடியினை ஏற்றுவதற்கு ஈழவேந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கனேடிய தேசிய கீதத்தினை இசைப்பதற்காக விருத்தி and மாயா. இனிமையாக பாடிய வெத்திகா மாயாவுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து அமைதி வணக்கம். ஈழப் போராட்டத்தில் எமக்காக போராடி உயிர் நீத்த அனைத்து போராளிகளுக்கும், முள்ளிவாய்க்காலிலும் நடந்த எமது இன பிரச்சனை காலகட்டத்திலும் உயிர் நீத்த அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு நிமிடம் அவர்களை நினைவு கூர்ந்து அமைதியாக நினைவு செலுத்துவோம்.
தொடர்ந்து இங்கு முள்ளிவாய்க்கால் தூபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தீபம் ஏற்றி இப்போது நாம் ஒவ்வொருவரும் வழிபாடு செய்யலாம். நம் அனைவரும் மனம் கனத்த நிலையில் இங்கு கூடியிருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொருவராக வந்து தீபமேற்றி உங்கள் அஞ்சலியை நமது மாவீரர்களுக்கும் நமது பொதுமக்களுக்கும் இப்போது செலுத்துவோம். இந்த தீபம் ஏற்றலை ராஜர் மாஸ்டர் அவர்கள் முதலாவதாக ஏற்றி ஆரம்பித்து வைத்தார். ஒவ்வொரு மேசை ஆக இந்த வழிபாட்டை செய்யலாம். முதலாவதாக இந்த பக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம். இடது பக்கத்தில் இருக்கும் மேசையில் இருப்போர் செல்லலாம். முள்ளிவாய்க்கால் தீபமேற்றும் வழிபாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நமது நிகழ்ச்சிகளும் தொடரும். அடுத்ததாக வரவேற்புரையை வழங்குவதற்காக கனடா தமிழ் சங்கம் அதிபர் ராஜரட்னம் சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இனத்தின் இனத்தின் வலி சுமந்த நாளில் ஒரு தினம் சுதந்திரத்துக்காக போராடி இனத்தின் அடிமை விலங்கினை ஒழித்து தானும் இந்த உலக பந்திலே மற்ற இனங்களை போல் மற்ற மனிதர்களை போல் மற்ற மனிதர்களுக்குள்ள சகல உரிமைகளை பெற்று வாழ துடித்த அடிமை வாழ்விலிருந்து மீண்டெழுந்து வேண்டுமென்ற வேட்கையோடு போராடி ஒளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்யப்பட்டு அந்த போராட்டம் அது முற்றுப்பள்ளி அல்ல, அந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த நாள். அந்த போராட்டம் கூட தமிழ் இனம் உலகின் மூத்த இனம், உலகின் மூத்த மொழி, உலகுக்கே பண்பாடுகளை நாகரிகத்தை கொடுத்தது. நாம் இதனை தமிழர்கள் என்பதெல்லாம் கூறவில்லை. இன்று உலகில் உள்ள பல ஆய்வாளர்களாலும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை எங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இனம் உலகில் மிக மூத்த மொழியை கொண்ட இனம், முதிர்ந்த நாகரிகத்தை கொண்டது. அந்த ஒரு அழகான சிற்பம் செய்யப்பட்டால், அழகான ஒரு ஓவியம் வரையப்பட்டால் அது எவ்வளவு உதவி செய்யப்படும். அதில் இந்த மாற்றத்தை அவர்கள் செய்வதற்கு இல்லை. எங்களுடைய மொழி அவ்வாறு ஒரு சிறந்த சிற்பம் போல, சிறந்த ஓவியம் போல முழுமை பெற்ற ஒரு மொழி, முழுமை பெற்ற ஒரு வாழ்வியல் பண்பாடு பெற்று கொண்டிருந்தது. எம் இனத்திடம் இருந்தே பல்வேறு இனங்களும் மொழிகளையும் வாழ்வியலையும் பண்பாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக்கொண்டன, உருவாக்கி கொண்டன. அந்த இனங்கள் தங்களுடைய முதன்மை கருதி எங்களை ஒன்று சேர்ந்து ஒடுக்க தொடர்ந்து முற்பட்டு வருகின்றார்கள் பல்நெடும் காலமாக. அந்த பழைய வாழ்வியலை மொழியை மீட்டெடுக்க வேண்டும், அதனை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு போராடி அந்த இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு முக்கிய நாள், ஒரு எங்களுடைய இன அழைப்பு இன்று நேற்றல்ல, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த இன அழைப்பு, அந்த இன அழைப்பில் உச்சகட்டமாக உச்ச நிலையாக 1.5 லட்சம் மக்களை நாங்கள் பறிகொடுத்த நாட்களிலே அந்த நாட்களை பற்றிய நினைவை கொண்டாடுவதற்கு கடந்த, அதாவது நினைவு கூறுவதற்கு நமக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ வழி இருந்தது. ஆனால் இன்று இயற்கையின் நியதியோ என்னவோ, இன்று ஒளிவாய்க்காலும் சரி, காலின் முகத்தடலிலும் சரி, எங்களுடைய இந்த நினைவு கூறல், தமிழ் மக்களுக்கு நடந்த நினைவு கூறல் எடுத்து சொல்லப்படுகின்றது. இது ஒரு விந்தியானது, ஆனால் உண்மையானது, நம்புவதற்கு அரிதானது, ஆனால் நடைபெறுகின்றது. இதுதான் எங்களுடைய வரலாறு, இந்த நாளின் சிறப்பு. இந்த நாளிலே அந்த போராட்ட காலத்திலே அந்த மக்கள் தங்களுடைய இறுதி நேரம், தங்களுடைய போராட்டத்தால் சகல தடைகளும் கொண்டு வரப்பட்டு உணவுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர்கள் கஞ்சி குடித்து வாழ்ந்தார். அந்த கஞ்சியிலே அந்த கொடிய போரினால் அகப்பட்டு ஒடுக்கப்பட்டு கூடாத எல்லாவற்றையும் இழந்த நிலையில் உடுத்த உடை இன்றி, உறங்க இடமின்றி
அழிவின் முடிவில் நின்ற எமது மக்கள் உண்ட அந்த ஒருவேளை உணவிலே கொலவெறி அரசின் குண்டும் வீச்சுக்களையும் கொடிய இராணுவத்தையும் எதிர்கொண்டு தொடர்ந்து நடக்கோடும் வல்லமையை தந்த ஒரே விடயம் அவர்களுக்கு உண்ட அந்த உணவு. அவர்கள் எவ்வாறு ஒரு கட்சியோடு அவர்களுடைய அந்த இறுதி நாட்கள் இருந்தன, எங்களுடைய போராட்டம் நடைபெற்றது என்பதை சுருங்க எடுத்து சொல்வதற்கு உலகிலே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு அடையாள சாதனை. அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் உலகெங்கும் எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு குறியீடாக எங்களுடைய வலி, எங்களுடைய சுமை, எங்களுக்கு மீது நடந்த இன அழிப்பு இந்த உலகுக்கு எடுத்து சொல்லப்படும். இந்த வருடம் உலகம் முழுமையும் அது எங்கள் மக்களால் அது காவி செல்லப்படுகிறது. இந்த முள்ளிவாய்க்காலிலே இருந்த அந்த மக்கள் அந்த அதே வேதனை உயிர் தப்பி வந்தவர்கள் கூறிய ஒரு கூற்று, அதை நான் உங்களுக்கு அவர்கள் வாயிலால் சொல்லப்பட்டதை அப்படியே தர விரும்புகின்றேன். முள்ளிவாய்க்காலை பொறுத்தவரை எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நின்ற வேளை நாம் உண்ட அந்த சிறிய உணவை தவிர வேறு எந்த நல்ல விடயங்களும் எமக்கு நடைபெற்றிருக்கவில்லை. தொடர்ச்சியான குண்டுமலைக்கு மத்தியில் உணவு உண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதுவே எமக்கு இருந்த பொன்னான நேரம். ஏனெனில் அப்போதுதான் எமது இதயங்கள் படபடப்பதை நிறுத்தும், மக்களின் அலறல்கள் அடங்கும், குழந்தைகளின் அழுகுறல்கள் ஓயும், பெற்றோர்கள் அமைதியடைவார்கள். இந்த சூழலில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த கொடுமையை உலகம் முழுக்க நாங்கள் எடுத்துச் சென்று தொடர்ந்து எமது அடுத்த தலைமுறைக்கு காண வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை. அந்த கடமைக்கு நாம் இந்த பணி தொடர்ந்து தமிழர்கள் உலகில் இருக்கும் வரை நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள். ஒரு சமூகம் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மீள் எழுச்சி பெற வேண்டும் எனில் அது செய்த முடிவுகளுக்கு அப்பால் அச்சமூகத்தில் அந்த மக்களிடையே அவற்றை காவி செல்ல வேண்டும், அவர்கள் அதை எழுச்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் இனமும் ஒரு தலனமிந்த இனமாக இருக்கும். எங்களுக்கு தலனமிந்து சொல்வதற்கு உலகிலே மிகச்சிறந்த மொழி, முதன்மையான மொழி, மூத்த வரலாறு, பண்பாடு, வாழ்வியல் அத்தனை நம்முடைய இருக்கின்றது. இதனை நாம் இழந்துவிடக்கூடாது. இது இழப்பது எமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகுக்கே இழப்பு. எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கும் தொடர்ந்து இவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்று சமூகம் தந்த அத்தனை பெரியோர்களை, உணர்வாளர்களை வருக என நாம் வரவேற்று நாடுகளந்த அரசினால் நடத்தப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்ச்சி எங்கும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கஞ்சி இப்பொழுது இங்கே இருக்கின்றது. இங்கே அஞ்சலி செலுத்தியவர்கள் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு விரும்பி அந்த கஞ்சியை அங்குள்ள மக்கள் எப்படி உண்டார்கள், அதற்கு சுவை என்ன, அதை குடிப்பதன் மூலம் நீங்கள் அருந்துவதன் மூலம் அதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் என்பதை கூறி ஒழுங்காக ஒவ்வொருவராக சென்று அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இடமிருந்து மட்டத்திலிருந்து என்னுடைய கட்டுப்போய் நமது இனத்துக்கு நடந்த துயரத்தையும் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தையும் அழகாக கூறி சென்ற ராஜன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள்.
வந்து அவர் கூறியது போல் இங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். ஒவ்வொரு வீசியாக சென்று தீபம் ஏற்றிய பின்பு இந்த கஞ்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கஞ்சியை பற்றிய ஒரு சிறு காணொளியையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். செல்வளையும் துப்பாக்கிச் சூடும் விமான குண்டு தாக்குதல்களும் கொத்து கொத்தாய் கொன்றொழித்துக் கொண்டிருக்க உணவும் மருந்தும் ஆயுதமாக்கப்பட்ட நிலையில் உண்பதற்கு எதுவுமின்றி நாட்கணக்காக பட்டினி கிடந்து பதுங்கு விழி மக்களாக அவலப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களின் உயிர் காத்தது போராளிகள் வழங்கிய கஞ்சிதான். இந்த பட்டினிப்பட்ட இடமாக ஊழல்களுக்கு பசி தீர்த்த ஒரே ஒரு செஞ்சியின் கஞ்சி. இந்த கஞ்சி தொட்டி என்றால் வைப்பாங்க. ஆச்சா கணம் முழுக்க சுழலிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் தந்தால் இலக்கையில் பார்க்குறாங்க. மாத்திரை வலைஞர் மடம் முள்ளிவாய்க்காலினர் அவர்கள் பயணம் நகர்ந்த போது பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் என்ற எந்த வேறுபாடுமின்றி அவர்களின் உயிர் காத்த இடங்கள் தான் கஞ்சி கொட்டிகள். ஆரம்பத்தில் பச்சை அரிசி, சிறிதளவு பால், சீனி என்பன சேர்த்து தயாரிக்கப்பட்ட இக்கஞ்சி நாளடைவில் வெறும் அரிசியும் உப்பும் கலந்த உப்பு கஞ்சி ஆயிற்று. உள்ள ஆரம்பத்தில் கொஞ்சம் சுவையாக கஞ்சி அவர் அளவுதான் போட்டோம்னா அந்த கஞ்சியை சாதுவான வீப்பு தன்மை மனங்கட்டியோ கரையோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சரி விழுந்தால் கொஞ்சம் செட்டாங்க. எத்தனை பிடி பார்க்காமல் திரும்ப கஞ்சி துணிக்க பார்க்கும்போது பிறந்தது. அதோட திரும்ப அடுத்த நாள் திரும்ப கஞ்சியெல்லாம் ஆயுதப்படுத்த கட்டிவிடும். அப்படி கஞ்சி பானை கிடக்கும் மக்கள் கொண்டு போட்டு சில கஞ்சி பானைக்கு செல்வன் சம்பவம்னு நீரை வரணும். கஞ்சி பானைக்குள்ளேயே கஞ்சி செல்வன் அப்படியே போய் போக 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 சீனியும் இல்லை, இதுவும் இல்லை, சர்க்கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே அதுக்கு பிறகு உப்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. வந்து உப்பு கஞ்சி மாதிரி கொஞ்சம் உப்பு, அந்த உப்பு போட்டால் உப்பு எதுவும் உப்பு தண்ணியாக கிடக்கிற அந்த தண்ணியை போட்டு கொஞ்சம் காய்ச்சினாங்க. இவ்வாறு லட்சக்கணக்கான மக்களின் உயிர் காத்த இந்த கஞ்சியை முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற பெயருடன் அந்த மாபெரும் அவலத்தின் நினைவை வருடாந்தம் உயிர்ப்பிக்கும் உணவாக்கி எமது சந்ததிக்கு கடத்த உலக தமிழர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். யூதர்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போது உண்ட பயண உணவை வருடாந்தம் உண்டு தம் நினைவுகளை தக்க வைத்து சீயோனுக்கு திரும்பினார்களோ அதுபோல நம் இனத்தின் வீரமும் அவலமும் நிறைந்த ஒரு வரலாற்று கட்டத்தை நம் இனத்தின் தேசிய இருப்பை தக்க வைக்கும் நினைவாக உயிர்ப்புடன் பேண வருடாந்தம் தமிழின அழிப்பு நினைவு நாளாகிய மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணர்வு மிகு உணவாக்குவோம். உலகமெங்கும் வாழ் தமிழ் உறவுகளில் அன்றைய நாளில் எமது வீடுகளில்
முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக்குவோம். அந்த கஞ்சியை உண்ணும் போது எமது தேசத்தின் வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு விளக்கி நினைவுகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவோம். ஆலயங்களிலும் பொது இடங்களிலும் கஞ்சி கொட்டில் அமைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அனைவருக்கும் வழங்கி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். நினைவுகளின் நீட்சியே தமிழின வழிக்கு சாட்சி. இச்சாட்சியை எம் மக்களுக்கான மீட்சியின் வழி என உணர்வு பூர்வமாக இந்த நினைவேந்தலை முன்னெடுப்போம். இனவழிப்பின் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட உணவையே நினைவேந்தலின் வடிவமாக்குவோம். மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். May 18 அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். மே மாதம் 18ஆம் நாள் தமிழர்களுடைய இனப்படுதலை நாளாக கழிக்கப்படுகிற இந்த நாளிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்ண அனைவரையும் அழைக்கின்றோம். மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிப்போம். தமிழின படுகொலை நினைவாக மே 18 அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். மே 18 தமிழின இன அழிப்பினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். தமிழின அழிப்பின் நினைவு கூறுதல் நாள். அன்றைய நாள் நாம் அனைவரும் ஒருவழி உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். மே 18 நாம் அனைவரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி உண்போம். அந்த காணொலியையும் கஞ்சி அருந்துவதையும் தொடர்ந்து அடுத்ததாக பிரதம விருந்தினரின் உரை. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அதனின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் அவர்களை வழிநடத்துகிறார். தமிழீழ தேசிய துக்கணா இன்றைய நாள் இலங்கை தீவில் அரசாக நிறுவனமயப்பட்டிருக்கும் சிங்கள இனவாத பூதம் தமிழீழ மக்கள் மீது நடாத்திய தமிழின அழிப்பின் கொடுமைகளை நாம் உலகெங்கும் உரத்திச் சொல்லும் நாள். இன்றைக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னர் 2009ஆம் ஆண்டு தமிழீழ தாயகத்தின் வன்னி நிலப்பரப்பந்து ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு படையினரால் பெரும் தமிழின அழிப்பு திட்டமிட்டு நடாத்தப்பட்டது. இத்தமிழின அழிப்பு 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் உச்சம் கண்டது. மே 18ஆம் நாள் தமிழ் மக்களின் இரத்த வாடை காற்று மண்டலமெங்கும் பெருகி நிரம்பி இருக்க சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழீழ தாயகத்தை முழுமையாக ஆக்கிரமித்தது. இவ்வின அழிப்பு தமிழீழ மக்களுக்கு தங்க துயர் எழுத்தில் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இத்துயரின் நினைவுகளை தலைமுறை தலைமுறையாக பேணிக் கொள்ளும் வகையில் தமிழீழ தேசிய துக்க நாள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் மிக பெரும் இன அழிப்பாக அமைந்த தமிழின அழிப்பில் ஏறத்தாழ 180,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர்.
பெரும் எண்ணிக்கையோர் அங்கவீனமாக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள் முதல் முதியோர் வரை இத்தமிழின அழிப்புக்கு இரையாக்கப்பட்டுள்ளனர். இத்தமிழின அழிப்பு நடைபெற்ற யுத்தத்தின் விளைவாக வெறும் பாதிப்புகளாகவோ அல்லது யுத்தத்தில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படையினரின் யுத்த விதி மீறலாகவோ அமைந்தவை அல்ல. இவை எந்த வகையிலும் யுத்த குற்றங்கள் என்னும் பட்டியலில் சுருக்கிவிட முடியாது. இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனத்தை கருவறுத்து தமிழ் மக்களை உறுதிகளாக வலுவிழக்க செய்து சிங்கள பௌத்த வேளாண்மையினை ஈழத்தமிழர் தாயகத்தின் மீது நிறுவி தமது தமிழீழ தாயகத்தை முழுமையாகவும் முடிவாகவும் ஆக்கிரமித்து விடுவதற்கு சிங்கள பௌத்த இனவாத ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய திட்டமிடப்பட்ட தமிழின அழிப்பே முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியது. இதனை நாம் மீண்டும் அனைத்துலக சமூகத்திற்கு இன்றைய நாளில் விழித்துச் சொல்கின்றோம். உலகுக்கு ஜனநாயகத்தையும் மனித நாகரிகத்தையும் போதிக்கும் மேற்குலக ஜனநாயக நாடுகளும் இத்தமிழின அழிப்பில் பங்கெடுத்து தமது கைகளில் இரத்த கரைகளை படைய செய்கின்றன என்பதனையும் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். ஈழத்தமிழ் மக்கள் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படுவது இந்திய ஆக்கிரமிப்பு குறித்து சிங்கள பௌத்த பேரினவாதம் கொண்டிருக்கும் அச்சம் காரணமாகத்தான் என அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கும் நிலையிலும் சிங்கள இனவாத அரசின் தமிழின அழிப்புக்கு இந்திய ஒன்றிய அரசும் உறுதுணையாக இருந்தது என்பது நமது மக்களை பெரும் வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கிறது. நாம் இந்தியாவையும் மேற்குலக ஜனநாயக நாடுகளையும் நட்பு சக்திகளாக கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதி கோரும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். நாம் செய்த வரலாற்று தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுமாறு நாம் இந்நாடுகளை இன்றைய நாளில் கோருகின்றோம். நமது மக்களுக்கு எதிராக சிங்களத்தின் இன அழிப்பில் ஏதாவது ஒரு வகையில் பங்கெடுத்து வருகின்ற வகையில் நமது மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டிய தார்மீக கடப்பாடு இந்நாட்டு நாடுகளுக்கு உள்ளது. இக்கடப்பாட்டை காலதாமதமின்றி ஆற்றும்படி இன்றைய தமிழீழ தேசிய துக்க நாளில் நாம் இந்நாடுகளை கோருகின்றோம். முள்ளிவாய்க்கால் தமிழீழ இன அழிப்புக்கு நீதி கிடைக்கும் வரை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் நீதிக்கான தமது போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இப்போராட்டம் நீதி கிடைக்கும் வரை தொடரும். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவுடன் தலைமுறையாக நிலைத்திருக்கும். இன்றைய தமிழீழ தேசிய துக்க நாளில் சிங்களத்தின் தமிழின அழிப்பில் கொல்லப்பட்ட அனைத்து உறவுகளையும் நமது நெஞ்சிருத்தி தலைகாட்டி நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான மக்களே, இலங்கை தீவிலும் உலக பரப்பிலும் இன்று இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை தற்போதைய காலம் பதிவு செய்து வருகிறது. இலங்கை தீவு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்நெருக்கடிக்கு ராஜபக்சர்களின் ஊழலும் நிர்வாக சீர்கேடும் தான் பிரதான காரணங்கள் என்பதால் இவர்களை துரத்தும் போராட்டம் தென்னிலங்கையில் நடைபெற்று வருகிறது. நாம் இதிகாச கதைகளில் படிப்பது போன்று அண்ணனை பலி கொடுத்து தனது அதிகாரத்தை தக்க வைக்க தம்பி போராட்டத்தை நடத்துகிறாரோ அல்லது அண்ணனும் தம்பியும் இணைந்து தமது குடும்ப அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான ஆணத்தை நடத்துகிறார்களோ என்று பலரும் மத்தியில் எழும் கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எது எவ்வாறாக இருந்தாலும் இன்று தென்னிலங்கையில் போராட்ட களத்தில் நிற்கும் தோழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சில விடயங்களை இன்றைய நாளில் நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம். சிங்கள அரசு தமிழீழ மக்கள் மீது நடாத்திய இன அழிப்பு போலும் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பும் இன்று முழுத்தீவும் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்ட அடிப்படை காரணங்கள் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யுத்தத்திற்காக பெருந்தொகை பணம் ராணுவ செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டின் பெரும் கடன் நாசகார ராணுவ உபகரணங்களுக்காக அந்நிய நாடுகளுக்கு தர வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழலும் நிர்வாக செயல்களும் யுத்த
மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பெருந்தொகை பணம் ராணுவ செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டு வருகிறது. பெரும் போர் இயந்திர பொறிமுறையை கட்டி வளர்த்து தீனி போடுவதற்கான பல ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசு விரயம் செய்த பொருளாதார வளமே இன்றைய பொருளாதார நெருக்கடி தோற்பதற்கான அடித்தளத்தை இட்டது. இதனை உங்களது போராட்ட களத்தில் நீங்கள் இச்சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்தாமை நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு போரை நிறுத்தி என அன்று நீங்கள் குரல் எழுப்பியிருந்தால், நீதிக்கு இறங்கி போராடி இருந்தால் அப்போர் இவ்வளவு காலம் நிலைத்திருக்க மாட்டார். போர்க்களத்தில் போர் அரங்கு தின்று வீழ்த்த பெரும் பொருளாதார வளத்தை பாதுகாத்திருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் தமிழின அழிப்பை மேற்கொண்ட பெரும் வழியிலிருந்தும் சிங்கள தேசம் தப்பித்திருக்கிறார். இன்றைய பொருளாதார நெருக்கடி தோன்றுவதற்கான அடிப்படை காரணங்களை முன்கூட்டியே களைந்திருக்கிறார். இன்றைய நெருக்கடிக்கு கொரோனா பெருந்தொற்றையும் ராஜபக்சர்களின் ஊழல் நிர்வாக சீர்கட்டையும் மட்டும் காரணமாக்காது ஆழ்ந்து சிந்தித்தால் நாம் கூறுவதில் உள்ள உண்மை உங்களுக்கு புரியும். கொரோனா பெருந்தொற்று உலகெங்கும் தான் தாக்கம் விளைத்திருக்கிறது. உலகில் பல நாடுகளிலும் ஊழலும் நிர்வாக செயல்களும் நிறைந்துதான் இருக்கின்றன. எனினும் அங்கெல்லாம் இலங்கை தீர்வில் ஏற்பட்டது போன்ற பெரும் நெருக்கடி ஏற்பட்டுப்படவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து போர் நடத்திய தாக்கத்தை மதிப்பீடு செய்வது பயன் தரும். தமிழ் மக்கள் தமக்குரிய உரிமைகளை அழித்த வழி கோரி போராடி வந்ததன் சூழலில் அதனை தமிழின அழிப்பு போராக மாற்றியது ஸ்ரீலங்கா அரசியல்தான் என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், ஸ்ரீலங்காவில் ஜனநாயகம் என்பது இனநாயகமாக மாறிப்போன கோளாறை நிவர்த்தி செய்யும் அவசியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், ஸ்ரீலங்கா அரசு பௌத்த இனவாத அரசாக இறுக்கமடைந்துள்ளது தவறு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு இனம் தனது அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உறுதியின் அடிப்படையில் புதிய ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான போராட்டமாக உங்கள் போராட்டத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நமது அவதானிப்பில் ராஜபக்சாக்களை துரத்தும் உங்கள் போராட்டம் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதற்கான நீதியான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையோ, முள்ளிவாய்க்காலில் இன அழிப்பு குறித்து தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருவது அல்லது வருத்தம் தெரிவிப்பது போன்ற அம்சங்கள் எவற்றையும் உள்ளடக்கவில்லை என்பதனையும் நாம் கவலையுடன் அவதானிக்கின்றோம். ஈழத்தமிழ் மக்களின் தேச தகமையினையும் தமிழர் தாயகத்தையும் அவர்களது சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்து அதன் அடிப்படையில் அரசியல் தீர்வு காண்பதற்கான பெற்றுதினை வளர்த்துக் கொள்வது தமிழின அழிப்புக்கு நீதி கோரும் போராட்டத்தில் இணைந்து கொள்ளும் நமது தோல்மை உணர்வினை வளர்க்க துணை செய்யும். இன்றைய தமிழீழ தேசிய துக்க நாளில் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பில் கொல்லப்பட்ட மக்களின் நினைவுடன் இக்கருத்துக்களை சிங்கள தேசத்துடன் நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் என்று பலரது கவனத்தையும் உலகின் பல பாகங்களிலும் ஈர்த்துள்ளது. இப்போர் உலக அரசியல் ஒழுங்கில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் கணிக்கப்படுகிறது. போருக்கான காரணங்களையும் இது குறித்த வாத பிரதிவாதங்களை கடந்து நோக்கினால் இப்போர் மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் ஏற்படும் அனர்த்தம் மிகப்பெரியது. போரினால் மக்கள் கொல்லப்பட்டு எதிராக நாட்டை விட்டு தப்பியோடும் நிலையும் தோன்றியுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனிய மக்களுடன் நாம் தோல்மை உணர்வை வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். போரின் ஓர் அம்சமாக இன அழிப்பு என்பது அனைத்துலக அரங்கில் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. உலக அரசுகளின் நீதி தராசு தமது நலன்களின் அடிப்படையில் நீதியை அளக்கும் என்ற புரிதலுடன் உக்ரைன் ரஷ்யா பூச்சோடரில் இன அழிப்பு தொடர்பாக குவிக்கப்படும் கவனம் தமிழின அழிப்புக்கு எதிராக நீதி கோரும் தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு
வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை குறித்து நாம் ஆராய வேண்டும். உலகில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் உக்ரைனில் நடப்பது இன அழிப்பு என தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. இன அழிப்புக்கு எதிரான நடவடிக்கைக்கு அங்கீகாரத்தின் முயற்சியே இத்தகைய தீர்மானங்களாகும். இன அழிப்பு என்பது சட்டம் சார்ந்த ஒரு விடயம் மட்டுமல்ல. இன அழிப்பு ஒரு அரசியல் பரிமாணம் கொண்டது. இன அழிப்பு தார்மீக பரிமாணம் கொண்டது. இந்த அடிப்படையில் நாம் நமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நாமும் தமிழின அழிப்பை உலக நாடுகளை அங்கீகரிக்க வைக்க முயல வேண்டும். இதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் தமிழின அழிப்புக்கு நீதி கோரி செயற்பட வேண்டும். தமிழின அழிப்பு தொடர்பாக தீர்மானங்களை சாத்தியமான இடங்களில் எல்லாம் நிறைவேற்றி அதற்கு உலக நாடுகளுக்கு அனுப்பி அந்நாடுகளுடன் உறவாடலை வளர்க்க முயல வேண்டும். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடைபெற்று 13 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. எனினும் இன அழிப்பு ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்து நம்மால் இன்னமும் விடுபட முடியாமல் இருக்கின்றது. இன அழிப்புக்கு எதிராக நமக்கு இன்னும் நீதி கிடைத்து விடவில்லை என்பதும் நமது மனதை வாழ்த்துகிறது. இதற்காக நாம் சோர்வடைந்து விட முடியாது. நம் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கு நீதி கோரி நாம் நிகழ்த்தும் போராட்டம் அனைத்துலகில் இன்னும் கூடிய கவனத்தை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை ஈழத்தமிழ் மக்கள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் இன்னும் வலுவாக மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டு மக்களும் உலகத்தமிழ் மக்களும் உறுதுணையாக செயல்பட வேண்டும். தற்போதைய சூழலில் இலங்கை தீவின் பொருளாதார நெருக்கடி உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு போரினதும் இராணுவ செலவினதும் பங்கை நாம் அனைத்துலகின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். போரில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படையினர் மேற்கொண்ட இன அழிப்பை சுட்டி காட்டியும் போரின் பின் நாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு தமிழர் தாயகத்தில் குவிக்கப்பட்டுள்ள இராணுவத்தினர் காரணமாக அமைவதை வெளிப்படுத்தியும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நாட்டின் இராணுவ செலவினம் குறைக்கப்பட வேண்டும் என்பதனை சுட்டி காட்டியும் இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்குமாறும் தமிழர் தாயகத்தில் உள்ள சிங்கள இராணுவத்தை தத்தம் ஊருக்கு திருப்புமாறும் தமிழ் மக்கள் தாயக பகுதியில் போராட்டத்தை ஆரம்பித்தல் காலத்தின் தேவையாக உள்ளது. இதற்கான போராட்டங்களை புலம்பெயர் நாடுகளிலும் தமிழகத்திலும் தமிழ் மக்கள் வாழும் ஏனைய உலக நாடுகளிலும் நாம் மேற்கொள்ளலாம். இத்தகைய போராட்டம் தமிழ் மக்கள் மீது சிங்களம் மேற்கொண்ட இன அழிப்பு மீது அனைத்துலக கவனத்தை கொண்டு வர இன்றைய காலகட்டத்தில் துணை புரியும். இவ்விடயம் குறித்து தாயகத்தில் உள்ள அரசியல் சமூக தலைவர்கள் கவனம் கொள்ளல் நன்று. முள்ளிவாய்க்கால் ஈயர்களின் மூச்சு காற்று நம்முடன் கலந்து நின்று நமது நீதிக்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்குமாறு நம்மை உந்துகிறது. முள்ளிவாய்க்கால் இன அழிப்பில் தமிழில் ஈந்தவர்கள் நினைவுடன் தமிழின அழிப்புக்கு எதிராக நீதி கோரும் நமது போராட்டத்தை தொடர்ந்து ஓயாது முன்னெடுப்போம் என இன்றைய நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம். நன்றி. தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழ் ஈழத்தாயம். உருத்திரகுமாரன் கொடுத்த உரையை தொடர்ந்து ஒரு நடனம், நிலூஷா சுவாமிநாதன் அவர்கள் இங்கு ஒரு முள்ளிவாய்க்கால் பாடலுக்கு ஒரு நடனம் வழங்குவார்.
கனமற்றிருந்த நமது மனத்தை இன்னும் கனப்படுத்தி எனது நடனத்தால் கனப்படுத்தி சென்றுவிட்டார் யர்ஷிகா சுவாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக ஒரு ஒப்பொழி இங்கு நடைபெற இருக்கின்றது. முள்ளிவாய்க்காலை பற்றிய ஒரு நோக்கு. இதை வழங்க வரும் மாணவர்கள் 35 மாணவர்கள் இதை இங்கு வழங்க வருகிறார்கள். படிமுறை தமிழ் பாடத்திட்டத்தில் நேரடியாகவே ஆசிரியர் ராஜரத்னம் சுப்பிரமணியம் அவர்களின் கீழ் கற்கும் மாணவர்கள் 2009ஆம் ஆண்டு அந்த 30 நாளும் நமது மக்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் சிறைப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மே 18ஆம் நாள் வரை அங்கு என்ன நடைபெற்றது, அங்கத்திய காலகட்டத்தின் நிலைப்பாடு என்ன, அந்த மக்களின் துயரம் என்ன, அந்த மக்கள் பெற்ற இல்லல் என்ன என்பதை இங்கு ஒப்பிக்க வருகிறார்கள். இந்த 35 படிமுறை தமிழ் மாணவர்கள். Vanakkam. Today we have joined here together to remember the genocide that took place in Mulivaikal. First, we can begin by taking a look at the history that took place leading up to this horrific time. Eelam, initially called Ceylon, is an island that consists of 250,000 square miles of land. In the beginning, the Tamil people lived holding ownership of the entire island. In BC 6, due to the government settlement and immigration, Tamil people mainly lived and held ownership of the north and east provinces, which they considered to be their motherland. Before the Europeans came to this island, it was initially and originally 3 separate countries. The Tamil people's land was called Yalpadam. In 1833, English settlers joined Yalpadam, the home of Tamils, with the 2 other countries. After the Tamils' land was joined with the Sinhalese land, in 1844, the English settlers departed the island. Since the Sinhala people held the majority in population, they came into ruling power. Holding the ruling power, the Sinhalese aimed to change the whole island into a Sinhala Buddhist land, and therefore push for Sinhala settlement on Tamil people's land. Additionally, the Sinhala language became the first language of the island, and Buddhism was the prioritized religion, whereas Tamils were not. The Tamil people who tried to fight for their rights in a peaceful manner were suppressed. They became victims to a genocide, and therefore, without any other choice, they turned to weapons and began to fight for themselves and their people. Now we will revisit the moments that occurred during the genocide and the events which took place on the final days of the war. October 30th, 1995. Jaffna exodus as Tamil flee for Barni ahead of SL military advance. On October 30th, 1995, over 500,000 Tamil men, women, and children fled their homes in Jaffna, ahead of a major military offensive by the Sri Lankan government, led by Chandrika Kumaratunga, in what became known as the Tamil Jaffna exodus.
Christopher Thomas, the Times of London correspondent, wrote on October 30th, "Many civilians have been killed by government shelling and bombing, which has hit residential areas of the town. There is panic among the 600,000 Tamils on the Jaffna Peninsula. The greatest humanitarian crisis of the war is in the making. Tamil civilians in Jaffna are evidently terrified by the advancing of the soldiers and are looking to the Tigers to save them from what they are convinced will be a massacre." 2000, President Chandrika Kumaratunga invited Norway on January 2000 to become involved in negotiating a peace settlement between the Sri Lankan government and the Liberation Tigers of Tamil Eelam. The Norwegian government appointed parliamentarian Erik Solheim as a special peace advisor. The LTTE demanded the lifting of the ban on them in Sri Lanka and the removal of economic blockade on the Tamil-dominated Northeast region. The government insisted that the LTTE should lay down arms and give up the struggle for the establishment of a separate state in the Northeast. February 2002. The Norwegian government announced the commencement of a permanent ceasefire between the Sri Lankan government and the Liberation Tigers. The Foreign Minister of Norway, Jan Petersen, commended the actions of both sides and said his government was asked to make public the agreement signed by LTTE leader Velu Pillai Prabhakaran and Sri Lankan Prime Minister Ranil Wickremesinghe. He said that the ceasefire was the first of many steps that needed to be taken in order to achieve sustained peace. He then outlined the details of the ceasefire, including total cessation of all offensive military operations, the separation of forces, and freedom of movement for unarmed troops on both sides, to stop all hostility towards civilians on both sides, and free flow of non-military goods. The ceasefire was to be monitored by an international mission led by Norway. April 2005. On 28 April 2005, Mr. Sivaram Dharmaratnam, a journalist for Tamil Men, was abducted by a group of men in front of a restaurant in Colombo. Mr. Sivaram's body was found near the Parliament building the next day, with severe head injuries. This location was about 500 meters behind the parliamentary complex and lies inside a high security zone. Reporters who saw the head injuries said that they were likely caused either by gunshots from close range or blows to the head with a blunt instrument. Mr. Sivaram was survived by his wife and 3 children. His murder was one in a long list of journalists who are said to have been murdered by forces close to the Sri Lankan ruling party. Sivaram's contributions to the political and military discourse under the pen name Tarihi were invaluable, and his death no doubt sent a chilling message about the lack of press freedom in Sri Lanka. The LTTE released a statement that accused Sri Lankan military intelligence for the abduction and murder and claimed it was yet another attempt to silence unbiased report by a fearless reporter. After President Mahinda Rajapaksa was elected to office, he resumed the peace process with 2 rounds of peace talks being held in Geneva in February and April 2006. However, the 3rd round of talks, which was scheduled to be held in Norway capital Oslo from June 8 to 9, never took place, even though both delegations arrived there for the talks. More than 100 Norwegian double activists were present at the Gardermoen International Airport Monday night to welcome the 5-member delegation of the Liberation Tigers of Tamil Eelam, LTTE, headed by the political head of the LTTE, SP Tamil Telangam. The LTTE delegation refused to attend the talks, saying the government delegation was underrepresented. The Liberation Tiger of Tamil Eelam
issued a communique that reaffirmed its policy of finding a solution to the double national question based on the realization of its right to self-determination. December 2007. In 2007, the government formally launched its military campaign in the Benny against the last remaining area of Sri Lanka under LTTE control. In September 2008, as the conflict entered its final stages, the government officially informed the UN it could no longer guarantee the safety of its staff in the Benny. The UN perceived the government to be trying to restrict the access of non-governmental organizations, NGOs, to the area. Within 3 weeks, the UN withdrew all international staff, effectively ending UN assistance operations from within the venue. The UN also tried to withdraw all its national staff, but the LTTE prevented staff dependents from leaving, and many national staff consequently chose to remain behind. January 16, 2008, Sri Lanka's ceasefire is officially terminated. The UN decided to proceed with its 11th convoy, which entered the Benny on January 16 and traveled to Puducherry. Just 11 UN-led convoys traveled between October 2008 and January 2009, and none thereafter delivered a small percentage of the food needed up to May 2009. With the start of the monsoon in late 2008, tens of thousands of internally displaced persons, IDPs, had no access to toilets and little to no shelter. By January 2009, to protect themselves from shelling, IDPs were living and sleeping in mud and water-filled trenches. By March 2009, thousands were reported dead from inadequate medical care and lack of food. Tuesday, July 22, 2008. Tuesday, Sri Lanka's government rejected the Tamil Tigers' offer of an unilateral ceasefire for the period of the SAARC conference. But senior officials of the Colombo government gave different responses as to the government's stance on the truce offer. Announced formally by the LTTE political wing on Monday, the government of Sri Lanka is now prepared for a ceasefire with the LTTE. The state-controlled Sri Lanka Broadcasting Corporation, SLBC, announced Tuesday morning in all 3 languages, quoting Gotabaya Rajapaksa, the Defense Secretary and the brother of the Sri Lankan President, Mahinda Rajapaksa. The ceasefire announcement is a ploy by the LTTE when it is being militarily weakened in the war front, to strengthen it militarily under the guise of holding negotiation. There is no need for the government to enter into a ceasefire agreement with the LTTE. The SLBC quoted Gotabaya Rajapaksa as saying, Sri Lankan Telecommunications Department has cut off the telephone numbers with 94-21228 format kilometer lines for the last few days, disabling the only available mode of communication to the outside world from Benny at a time when more than 100,000 civilians have been displaced in Eelam and Mourning district due to the Sri Lankan army of Benson. Fundamental services such as hospitals, civil services, and media dependent on telephone communication were severely affected. According to civil sources in Kilinochi, around 500 lines were operating in Kilinochi, covering hospitals, government offices, NGOs, local organizations, and other agencies serving civilians. Wireless phones and cellular telephones services were also disrupted in Manad, Vaunia, and Jaffna districts. August 29, 2008. Sri Lanka urges civilians living in rebel held areas to flee to the government-run territory. Sri Lanka's government dropped leaflets across the northern war zone, urging civilians to flee the fighting amid accusations.
The military pounded the area with artillery shells that killed at least 10 civilians. In a brief leaflet dropped by the aircraft on the area, President Mahinda Rajapaksa appealed to the civilians to flee across the front lines. According to the government, however, international pressure has grown for a ceasefire to protect tens of thousands of ethnic Tamil civilians trapped in the area. November to December 2008, more than 200,000 civilians had been displaced in the latest round of fighting, which was turning into a humanitarian disaster. However, due to doubts about the sincerity of the LTTE's negotiations, neither Western governments nor India intervened to broker a new ceasefire. On Saturday, November 1st, 2003, at 6:53 p.m. in the Greenwich Mean Time Zone, the International Press Freedom Mission, a group of 5 international media watchdogs, which visited Sri Lanka between the 25th to 26th October, said in a statement released Thursday that the mission is alarmed at the use of an anti-terrorism law for the first time in the democratic world to punish journalists purely for what they have written, and added that the mission found a deterioration in the press freedom situation since its last visit in June 2007, marked by a continuation in murders, attacks, abductions, intimidation, and harassment of the media. S. Kise Nyayam, V. Jesse Hedden, and V. Valad Madi have been detained since March 2008 and later charged under the Prevention of Terrorism Act. The mission is worried about the dangerous precedent this sets for all media nationally and internationally, the statement said. It also pointed out the recent World Press Freedom Index published by RSF, where Sri Lanka fell to the lowest press freedom rating of any democratic country worldwide. Sunday, November 2nd, 2008. Unidentified armed men in a white van abducted 5 Tamil youths during the past 7 days in Trincomalee district. According to complaints by the public to Trincomalee district, Tamil National Alliance, TNA, parliamentarian Mr. Thurai Singh, the fate of the 5 abducted youths is not known. The relatives of the youths told the MP. On the same day, 5 youths succumbed to gunshot wounds after the unknown attackers opened fire on them on Kurundayagi and Kalmune of Ampari district. The gunmen opened fire from a roadside hideout while the young men were at a liquor shop on the Rest House Road. 2 youths were killed on the spot and 3 succumbed to their injuries at the hospital. Reported from the Tamil Net on Thursday, 1st of January 2009 at 23:59 GMT. Sri Lanka Air Force bombers hit civilian settlements 3 times in Mudasamode in Bandi, killing civilians and causing injuries to many on Thursday. Then the Sri Lanka Air Force bombers returned to bomb the next junction, Kandavale, while hundreds of civilians were fleeing the carnage at Mudasamode in the evening around 4:30 p.m. on Thursday. 2 civilians, a 6-year-old mother and a 20-year-old male were injured in the attack on the densely populated junction. 3 shops were fully destroyed and 6 shops were damaged. At least 5 civilians were reported dead so far by the medical staff of the Tampuram hospital. 28 civilians, including 5 children, were admitted to the hospital after the attacks. Civilians were still trapped at the site as the Sri Lanka Army launched an artillery barrage on the settlement after the indiscriminate airstrike. 10 civilians were killed, more than 50 wounded within 30 hours on Wednesday and Thursday in Mudasamode. January 2nd, 2009. SLAF bombs Kandavali Kilinochi suburb. A factory run by Palmyra Development Board is located close to the attack site.
Kandavali Divisional Secretariat is located 450 meters near the junction in the direction of Puliyampokane. The military said Sri Lankan forces entered the Guriya de facto capital, Kilinoishi, and predicted it would fall within hours. From January 2009 onward, government forces carried out intense artillery shelling which killed or injured many civilians, whether in makeshift IDP sites in the NFZs, at hospitals, or in UN compounds. On January 25, 2009, five civilians, including a 10-year-old girl and a 56-year-old Saido priest, were killed and 83 civilians were wounded on Friday when the Sri Lankan Army, SLA, fired artillery shells targeted safe zone areas such as Iranimadu in Udayakattu and Vegipunam in Mullaitivu district at least 4 times, according to medical sources in the region. More than 20 of the wounded people were children. Government captures LTT's last major stronghold in Mourning. At the end of January, the UNCT was presented with an uncontrovertible evidence of the killing of civilians by shelling when the 2 UN international staff who had remained with Convoy 11 returned to Colombo with first-hand witness reports. On February 2009, on this day, a senior TPA staff member arrived in Sri Lanka for a 3-day visit with the objective assessing the possibility of averting large-scale civilian casualties. The staff member's 9 February mission reported the U.S. Geopolitical Affairs said estimates by UN agency based on reliable first-hand information, but not yet made public, suggest that at least 5,000 civilians, many of whom young children, have been killed and injured, at least 1,000 civilians killed and almost 3,000 injured during the period 20 January and 5 February alone. Thank you. January 18, 2009, the SLAP bombers deployed cluster bombing Mourning with the Russian labels blacked out. At least 18 civilians were killed as the SLA continuously and indiscriminately dropped artillery on Mourning. More civilians and children were killed when the SLA violated safe zones such as Eelam and Vegipunam in Mourning the following week. There were deaths and injuries caused to the civilians fleeing the onslaught of the SLA. Medical authorities said the situation is beyond control finally, and the hospitals have come under attack and ambulances were not operating. The access route from Vadaman to east had been cut off by the SLA to enter the Singapore area. January, more than 300 civilians were feared to be killed and over 1,000 were wounded as SLA fired artillery shells for 24 hours inside city zones. Eyewitnesses reported civilians bleeding to death on the streets. The SLA had crowded over 400,000 people to a 300-kilometer stretch of land without access to food and water. Due to the constant shelling, the wounded were unable to be transported to the hospitals or be attended to. There was a severe shortage of medical supplies to treat the wounded in the already understaffed and only functional hospital, the Puliyampokane Hospital. January 28. The ICRC, the only remaining international aid agency, recognized the tragedy in Benny as they recorded aid workers being injured while evacuating and treating the wounded. There were over 250,000 civilians trapped and unable to flee as heavy fighting took place between the SLSF and LTTE. Jacques Dumayo, the UCRC head of operations for South Asia, reported that the violence is preventing ICRC from operating in the region. The ICRC also includes both sides to facilitate the safe movement of civilians out of the combat zone.
February 19, 2009. This stage of the war was marked by increased brutality against civilians and rapidly mounting civilian casualties. On February 19, 2009, the Human Rights Watch released a report that condemned Sri Lankan forces for the indiscriminate attacks on the civilians and those trying to flee the combat areas. During the 3 weeks period from January 20 to February 13, 2009, independent observers in the venue collected information on 5,150 civilian casualties, 1,123 deaths, and 4,027 injuries from the current fighting. This number was derived from a compilation of reports that recorded individual casualties, the date and place of the attack, and the nature of the attack. HRW said. The HRW report states the Sri Lankan government has kept displaced persons who could describe the artillery bombardments locked up in camps and hospitals. It has traded the well-beings of tens of thousands of Sri Lankan citizens from protection from international scrutiny. With civilian casualties mounting, it has sought to bury its abuses. Added to this are the dire hardships faced by the displaced insufficient food, medical care, and shelter, whether in the combat zone or government-run welfare villages. HRW also condemned the LTTE for not allowing civilians to flee the areas being bombarded by the Sri Lankan military. The UN was also concerned over the condition of internally displaced persons and estimated that some 200,000 people were being squeezed into a narrow 14 square kilometer patch of land on the coast in May, which the government has declared the no-fire zone. Reported from the Tamil Net on Monday, February 23, 2009 at 3:58 GMT, urging international community to effect a ceasefire and initiate a political solution as a priority when insisting LTTE to lay down arms. The political head of Liberation Tigers of Troubled Eelam, LTTE, B. Nanushan, made a appeal Sunday to the heads of co-chair countries, saying that when a permanent political solution is reached for the town people, with the support and guarantee of the international community, the situation will arise where there will be no need for the arms of the LTTE. Expecting the LTTE to lay down arms without a political solution is degrading human struggle for freedom and amounts to congratulate genocide, he said. Tamil Net, Tuesday, 24th February 2009, 11:47 GMT. In an invited written testimony to the hearing on recent developments in Sri Lanka before the Foreign Relations Subcommittee on the Middle East and Asia at the Dirksen Senate Building Tuesday, Bruce Payne, former U.S. Associate Deputy Attorney General, details the recent violence by the Sri Lankan government against Tamil civilians under impenetrable media blackout and eviction of all outside observers has crossed the line into genocide, which justified a criminal investigation under United States laws. Detailing the structural aspects of the slow genocide, Payne accuses Colombo of perpetrating against Tamils. The testimony says all previous well-known genocides which have occurred since the end of World War II have been characterized by a massive number of murders in a small defined locality occurring in a short period and carried out by an actor seeking the total physical extermination of a particular ethnic group. Wednesday, 25th February 2011. Britain's Foreign Secretary David Miliband agreed Tuesday with parliamentarians who said that the Sri Lankan government is quite prepared to go ahead with acts of genocide. Responding to Mr. Alvin Willard, MP Mr. Philippine said the resolution of the terrorist problem cannot be achieved at the expense of the rights of minority communities in Sri Lanka, and that is what we are trying to work on. Britain was encouraging Sri Lanka's government to work with London's newly appointed special envoy to Sri Lanka, former Defence Minister and Secretary of State for Scotland, Bruce Brown, the Foreign Secretary said. There's no need to talk to Tigers once they lay down arms, said Sri Lanka's Prime Minister. Let me say it on Tuesday. Sri Lanka will not give in to international countries and bodies pressurizing it to stop the war on liberation tigers.
he said, participating in an event out in his office where his son, Vidura Virkamanike, handed over essential commodities collected by him for the soldiers engaged in the war in the north and those injured to Sri Lanka Army Northern Commander, media sources in Colombo said. Sri Lanka is a sovereign state and cannot be commanded by anyone. The Tigers have to lay down their arms unconditionally and there is no room for talks with them, he further said. The international countries say that the Tigers should lay down their weapons and come to talks, but the position of our government is that there is no need to talk to them once they give up their arms. Virkamanike said. March to April 2009. Political pressure was placed on President Rajapaksa to find a political solution to the conflict, and he called for a meeting with the Tamil National Alliance, but they refused until the government resolved the humanitarian crisis faced by the civilians trapped in the fighting. In late April, satellite photographs of the Mourning taken by Unitar's Operational Satellite Applications Program (UNOSAT) became public, along with the analysis of their possible significance. Examinations of successive photographs have provided the basis for new estimates of the number of people still in the water, as well as the confirmation that, contrary to repeat evidence, April 5th, 2009, SOE soldiers numbering more than 50,000 from 5 divisions participated in the battle encircling the LTT cadres. Inside a small little strip of territory located between the Parandam-Mullaitivu 835 highway, Nandi Cuddle and Charlie Lagoons on one side and the Indian Ocean on the other. The UNHRC was challenged by the government about this new data. In a 4 May letter to the Minister of Disaster Management and Human Rights, the UNHRC downplayed the photographs and analysis and said any commentary on the images made by the UNOSAT is partial and provisional. It may not reflect the more recent exodus of tens of thousands of people. April 25th, 2009. According to a news report by the Associated Press, a new document originating from the UN and circulated among the diplomatic missions in Colombo this week has put figures of civilians killed in Bani since January as at least 6,432 and 13,946 wounded. The casualties were reported as verified data in the document, the AP said. The Sri Lankan army has been firing thousands of artillery and mortar shells, including the internationally banned cluster mutation and chemical warhead in the so-called no-fire zone or safety zone, killing and maiming thousands of Tamil civilians, constituting a grave war and crime against humanity. April 26, 2009. As fighting continued, a group of independent United Nations experts called on the Human Rights Council to urgently set up an international inquiry to address the critical situation in Sri Lanka amid fighting between the army and Tamil Tigers.
According to the UN Office for Coordination of Humanitarian Affairs, over 196,000 people fled the conflict zone, a shrinking pocket of land on the northeast coastline where clashes continue between government troops and the LTTE. While at least 50,000 people were still trapped there, a UN spokesman in Colombo, Gordon Rees, said more than 100 children died during the large-scale killing of civilians and described the situation in northern Sri Lanka as a bloodbath. Reproducing satellite imagery and analysis produced by the Washington, D.C. based American Association of Advancement of Sciences, AAAS. The New York Times, in the Thursday edition, said the images show dozens of structures that appear to have been destroyed between last Wednesday and Sunday, and multiple craters that appear to reflect the impact of heavy weaponry. Pointing to AAAS analysis, during the said period, local workers reported heavy shelling by the Sri Lanka Army, SLA, killing more than 1,200 refugees. April 30th, 2009. A report by the United Nations Institute for Training and Research, UNITAR, surfaced on April 27th, confirmed the heavy use of artillery and aerial bombing of civilian safety zones by the Sri Lankan Armed Forces. The 10-page document, initially made public, was later blocked by UNITAR for preventing incriminating evidence of Sri Lanka Army shelling of civilian areas. Several organizations, including Inner City Press, however, have archived a local copy of the now officially unavailable report. Time-stamped photographic evidence of the satellite images reveals the level of intensity of shelling carried out by the government forces over the populated areas. The images show impact craters of diameter from 2 to 9 meters spread throughout the government-designated safe zone, as well as adjacent areas where more than 100,000 civilians have sought shelter. Comparison of two satellite images of Valanyaramada on March 29th and April 19th shows a permanent building razed to the ground and temporary IDP shelters destroyed. From early May 2009, as the LTTE was nearing total defeat, some of its members contacted senior UN officials to ask for their help in facilitating a surrender. Despite our plea to the world to save the thousands of people in Venmi from the clutches of death, the silence of the international community has only encouraged the Sri Lankan military to execute the war to its bitter end. In the past 24 hours, over 3,000 civilians lie dead on the streets, while another 25,000 are critically injured with no medical attention. To save the lives of our people is the need of the hour. Mindful of this, we have already announced to the world our position to silence our guns to save our people. Selvarasa Padmanabhan, the head of LTTE's International Diplomatic Relations, has said in an urgent statement issued Sunday, "We need to do everything within our means to stop this carnage. If this means silencing our arms and entering a peace process, that is something that we have already agreed to," said Mr. Padmanabhan. This is the need of the hour. These are historically unprecedented times,
and they require historically prudent decisions. If this means saving the lives of thousands of people, it needs to be done, he stated. During the final months of the conflict, civilians emerging from the conflict zone were severely malnourished, traumatized, exhausted, and often seriously injured. The security forces attempting to identify LTTE cadres screened everyone and detained 280,000 people in military-run closed internment camps, which the government referred to as welfare villages. In the camps, IDPs were screened again, and the military detained those suspected of LTTE affiliations in Serenity camps. These persistent allegations of human rights violations at the screening points and in IDP camps, but the UN was not fully permitted independent protection for monitoring the situation. May 19, 2009. President Rajapaksa addressed the parliament and Prabhakaran is dead. With the death of the LTTE's leadership, the government claimed victory in the war. The final phase of the decades-long Sri Lankan conflict was catastrophic. The panel of experts stated that a number of credible sources have estimated that there could have been as many as 40,000 civilian deaths. Some government sources state the number was well below 10,000. Other sources have referred to credible information indicating that over 70,000 people are unaccounted for. விடுதலை போரில் நடந்த முக்கிய சம்பவங்களின் நிகழ்ச்சிகளை இதுவரை கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலை பற்றிய கவிதை ஒன்றை வாசிக்கவிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நாட்கள். நினைக்க விரும்பாத தமிழினம், மறக்க முடியாத நாட்களிவை. நினைக்க விரும்பாத தமிழினம், மறக்க முடியாத நாட்களிவை. நினைவுகளை ஓரம் கட்ட முடியாமல் நகரும் வலி சுமந்த மன்னர்களை மண் சுமந்த நாட்களிவை. நினைவுகளை ஓரம் கட்ட முடியாமல் நகரும் வலி சுமந்த மன்னர்களை மண் சுமந்த நாட்களிவை. உன் இனம் உலகில் பேரரசை உருவாக்கி அரசளித்த இனம். உன் இனம் உலகில் பேரரசை உருவாக்கி அரசளித்த இனம். வேலேந்திய வேலவரை ஏத்தி வாழ்ந்த இனம். வேலேந்திய வேலவரை ஏத்தி வாழ்ந்த இனம். தென்னகத்து பனிநிலமாம் தென்குமரி வெப்பு முதல் வட பனிமலையாம் இமயம் வரை இயற்கையின் மயக்கத்தை போற்றி செய்து போக பூமிதனை ஆண்ட இனம். தெற்கே இயற்கையாலும் வடக்கே வெள்ளடிக்காரனின் வெள்ளடி வடக்காலும் குறுகிவிட்ட இனம். தெற்கே இயற்கையாலும் வடக்கே வெள்ளடிக்காரனின் வெள்ளடி வடக்காலும் குறுகிவிட்ட இனம். வடக்கிருந்து வந்தோரை வரவேற்று அவர் தம் வஞ்சனையால் சூழ்ச்சியால் ஆட்சியை இழந்து அவர் கழித்து அம்மனமாய் நிற்கையிலே. வடக்கிருந்து வந்தோரை வரவேற்று அவர் தம் வஞ்சனையால் சூழ்ச்சியால் ஆட்சியை இழந்து அவர் கழித்து அம்மனமாய் நிற்கையிலே. வன்னியில் வெள்ளாண்மை மிக்க வெள்ளாளர் தம் மூதுணர்வு கொண்ட முந்தையோர் வழி நின்று அரசளித்த ஆட்சி ஒன்று. வன்னியில் வெள்ளாண்மை மிக்க வெள்ளாளர் தம் மூதுணர்வு கொண்ட முந்தையோர் வழி நின்று அரசளித்த ஆட்சி ஒன்று. அறத்தின் வழியில் பொருளூட்டி ஈகை செய்து இன்புறுவோம் என்ற லட்சியத்தை இன்னுயிராய் கொண்டு அரசளித்து, அறத்தின் வழியில் பொருளூட்டி ஈகை செய்து
செய்து இன்புறுவோம் என்ற லட்சியத்தை இன்னுயிராய் கொண்டு அரசளித்து தமிழினத்தின் மூழ்கடித்த முத்துக்களை ஆரிய மாயை மாழ்குதல் செய்த மரபை மாய்வு செய்த மாட்சிமை மிக்க மாண்பை மூழ்கி அழுத்து வர முயன்ற காலமில்லை. தமிழினத்தின் மூழ்கடித்த முத்துக்களை ஆரிய மாயை மாழ்குதல் செய்த மரபை மாய்வு செய்த மாட்சிமை மிக்க மாண்பை மூழ்கி எடுத்து வர முயன்ற காலமது. விடுமா ஆரியம் செல்வமும் அதிகாரமும் எம் குறிக்கோள். விடுமா ஆரியம் செல்வமும் அதிகாரமும் எம் குறிக்கோள். அதை எப்படியும் அடைவதே எம் வழி என்ற கோட்பாடு கொண்டோர் எல்லாம் ஒன்றிணைந்து மூழ்கடிக்க முயன்று அதை எப்படியும் அடைவதே எம் வழி என்ற கோட்பாடு கொண்டோர் எல்லாம் ஒன்றிணைந்து மூழ்கடிக்க முயன்று நலிந்துவிட்ட சிங்கள அரசுக்கு நல்லிரத்தம் ஊட்டி பின்னிருந்து வரோதையரை வழிகெடுக்க வழி நடத்தி நின்ற நாட்கள். நலிந்துவிட்ட சிங்கள அரசுக்கு நல்லிரத்தம் ஊட்டி பின்னிருந்து வரோதையரை வழிகெடுக்க வழி நடத்தி நின்ற நாட்கள். மாநிலத்தை மண்ணினுள் புதைத்த நாட்கள். மானிடத்தை மண்ணினுள் புதைத்த நாட்கள். வஞ்சகனின் இனவழிப்பின் ஒரு பகுதி நிகழ்ந்த நாட்கள். வஞ்சகனின் இனவழிப்பின் ஒரு பகுதி நிகழ்ந்த நாட்கள். ஆக்கிரமித்து ஆழ நினைப்போர் மனித குலத்தில் சமத்துவத்திற்கு இடமில்லை என்று உலகுக்கு இயம்பிய நாட்கள். ஆக்கிரமித்து ஆழ நினைப்போர் மனித குலத்தில் சமத்துவத்திற்கு இடமில்லை என்று உலகுக்கு இயம்பிய நாட்கள். இதை மாண்புமிக்க மரத்தமிழன் ஏற்பானா? இதை மாண்புமிக்க மரத்தமிழன் ஏற்பானா? இவ்வீனச் செயலை மறப்பானா? இவ்வீனச் செயலை மறுப்பானா? இயலாது என்றுதான் விடுவானா? இயலாது என்றுதான் விடுவானா? முள்ளிவாய்க்கால் முற்றுப்புள்ளி அல்ல. நன்றி. நான் இடையில் மீண்டும் ஒரு நிமிடம், இந்த என்னிடம் படிக்கும் இந்த பிள்ளைகள் ஒரு கிழமைக்கு கடந்த வகுப்பில் தான் அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். தயவுசெய்து பிள்ளைகளுக்காக கவனிங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். பிள்ளைகள் உங்களுக்கு தான், உங்களை பற்றி தான் சொல்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சென்ற வாரம் தான் இந்த எழுத்துருவாக்கம் கொடுக்கப்பட்டது. அதிலும் இஞ்சி சில பேருக்கு நான் மாறி கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு 2 போயிட்டு, 2 பேருக்கு ஒரே விஷயம் போயிட்டு, அதையெல்லாம் இங்கே வந்த பிறகு உடனடியாக மாற்றி கொடுத்து சிறப்பாக இந்த பிள்ளைகள் செய்திருக்கின்றார்கள். இன்று வேலை நாள். அந்த பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இந்த கவிதை கூட அவர் தான் இங்கே வந்து தான் பார்த்தேன். இந்த கருத்தாட்சியில் வாசிக்கிறத கேட்ட அழகாக திறமையாக அந்த தமிழ் கவிதையை கூட படித்து சென்றார். பேசிய பிள்ளைகள் அத்தனை பேரும் சிறப்பாக செய்தார்கள். இப்படியான முத்துக்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றன. அந்த பிள்ளைகள் நன்றாக வாழ வளர வேண்டும் என்று ஆசி கூறி மீண்டும் இந்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல. எமது அடுத்த தலைமுறை அதை பற்றிய வரலாற்றை அறிந்து இங்கு வந்து ஒப்பித்தார்கள்.
அவர்கள் ஆங்கிலத்தில் அதை கூறிய காரணம், இங்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால்தான் சிறப்பாக விளங்கும், நமது வரலாற்றை சிறப்பாக அறிய வேண்டும் அந்த ஒரே நோக்குடன் ஆங்கிலத்தில் அவற்றை இங்கு வந்து ஒப்பித்தார்கள். இந்த நினைவுகள் அனைத்தும் 13 வருடங்களுக்கு முதல் நாம் குயின்ஸ் பார்க்கில் கோட்டஸ் பண்ணின காலத்தை நினைவூட்டுகின்றது. கனத்த மனத்துடன் நீதி வேண்டி நின்றோம். யாரும் கோரிக்கைகளை கேட்கவில்லை. அனைத்து உயிர்களும் அங்கு மாய்ந்தன. இருந்தாலும் நாம் தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து உஷா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களின் முள்ளிவாய்க்கால் சார்ந்த ஒரு கவிதை. மே 18, 2009 தமிழ் இனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பு நாள். தமிழ் இனத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பின் உச்சக்கட்டத்தை அடைந்த நாள். மே 18, 2009 சர்வதேச நாடுகளின் மீது எங்களுக்கு இருந்த நம்பகத்தன்மையை இழந்த நாள். I'm going to be reading a poem that I wrote in 2010. Since then, I've been reciting that every year. It is about the lost credibility. It is about the lost credibility of the international community. It's 13 years and we are still waiting for justice. 13 years and we are still waiting for justice. I remember May 18, 2009. I remember that day. We were shocked, devastated, speechless, numb, paralyzed. We were all sobbing. That's what we were doing, sobbing. I'm so very proud of the youngsters here who gave us this
amazing presentation, a chronology of the events that took place in 2008 and 2009 that culminated in a genocide that was intensified in 2009. So let me read you my poem, and I really hope the youngsters will not forget May 18th, 2009. And I really hope that you would continue, because we are getting old. I wouldn't like to say older. Our time is nearly up. And I really would appeal to all the youngsters to keep fighting for justice. And I want that promise from you that you will never forget. Please don't forget. It's entirely in your hands now. Thank you. So let me read my poem that I wrote in 2010. I'm a writer. I couldn't write after May 18th, 2009. After moving heaven and earth, trying to get the international community to stop the killings, to stop the genocide. After that, for one whole year, I couldn't take pen to paper. And then finally, after all that anger and crying, I wrote this poem. 2009 Tamil Holocaust and your lost credibility. The cry of a freedom activist to the international community. Tamil civilian lives are in your hands. The diaspora pleaded in desperation to Canada, US, Britain, EU, Norway, and the UN. Had you heeded with compassion, 20 to 40,000, and Bishop Rai Joseph said, he told the LLRC that it was about 146,679 people were unaccounted for. So, 146,679 people need not have perished in one sweep without identification from a cruel regimes and its allies, firepower, chemical weaponry, and ammunition. You have to act fast before it's too late. We wailed and protested, lay down on highways, burnt our bodies, fasted, begged and prayed. In a tiny sliver of land, our people are holding out, we cried, to their last vestige of freedom and dignity, still brave but petrified. You would have prevented a Holocaust from happening if you did what was right by your conscience without failing. You should have used R2P, responsibility to protect, with urgency, without faltering. Canada's initiative, mind you, to intervene, to save lives, it was then certainly wanting. Tamils were falsely led to the no-fire zone, only to realize as soon as they had gone, they were going to be slaughtered, not spared but done, under the very nose of the UN. It was a war without witness, no media to report the situation there,
The people were left with no food, no water, no real medical care, no humanitarian aid, not a soul to comfort and care. Such inaction on your part, a travesty of justice that's beyond compare. The attackers used their diplomatic machinations to raise the human shield concept. You harped about it not knowing it was the perpetrator's way to cleverly manipulate. The decision not to leave was a cry for freedom from enemy subjugation, you know it. Instead, you fell prey. If you had a heart, you should have surely and easily have known it. It's a real shame. Under the pretext of fighting terrorism, you turned a blind eye to ruthless Sri Lankan state terrorism. You condoned the mass slaughter of a people who defied fascism. Women, children, babies, and the elderly left to die from this unspeakable barbarism, to escape prolonged racism, marginalization, violence and persecution, to defend their territorial integrity, sovereignty, and their security from occupation. People joined together. Eelam, their thirst, their passion, their earnest aspiration, forming a de facto Tamil state in Vanni to protect their nests and nurture their future generation. They cultivated their fields, fished and traded, even ceased fire for a peaceful resolution. Self-rule, nationhood, homeland, three principles upon which they stood for liberation, swearing allegiance to Eelam, which had its own administration, police, and legal system. Defending the land from enemy fire, scores of freedom fighters died attaining true martyrdom. Tamils needed understanding, sensitivity, and empathy. To the people crying for freedom, Sri Lanka is their enemy. To ask them to go with an army not friendly, with whom they did not identify, to be disappeared, incarcerated, tortured, raped, and massacred, it does defy logic and reason. That's obvious, was proved right with hindsight, alas, too late to rectify. The strategy of the enemy was to deny sustenance and wear Tamils out, weaken their resolve and virtually force them from their holdout. It was not a hostage rescue operation, but a hostage-taking operation with no time out. Even with Tamil fighters' guns silenced, the bombing and the shelling ended not. The carnage, leaving dead bodies, people butchered with limbs gone and organs out. To stop chemical weapons and multi-barrel rockets from being fired on the innocent, in the end, with white flags, the political heads, their families surrendering came out, only to be killed at point-blank range as soon as the order from the top was given out. These helpful people had a right to life, a fundamental human right, even in strife. With a will to protect, it was for you to strive, to act expeditiously to save innocent life. The perpetrators have committed war crimes and crimes against humanity. The question is, who would bring the members of the Sri Lankan family dynasty, those who allegedly gave the orders to the International Criminal Court to answer flatly to the charge of genocide of the people of Eelam? If you act correctly and see that justice is done and manifestly seem to be done, only then considerably could you redeem your reputation in our eyes ever again and restore your lost credibility. Thank you. தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்
உஷா ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அவர்களை தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்காக வெற்றிதரன் தாயக மேம்பாட்டு அமைச்சர், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமைச்சரை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுக்கு உணர்வோடு பங்கு பற்றிய அத்தனை உள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றிகள். அதே போல அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் மிகவும் காத்திரமான விடயங்களை இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நினைவுபடுத்தி எனக்கு அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அதே போல இந்த ஒளிப்படமும் ஒளி மூலமும் டிவி மூலமும் உலகங்கும் இதனை எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வை திறம்பட ஒழுங்கு செய்து இதை வெற்றிகரமாக இன்று முள்ளிவாய்க்கால் நினைவை எல்லோர் மனதிலையும் பதிய செய்த இந்த ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் அதை ஒத்துழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் நன்றிகள். இன்று மிக முக்கியமாக கனேடிய பாராளுமன்றத்தில் உங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கேரி ஆனந்த் கரி அவர்கள் இனப்படுகொலை தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றும் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளாக கனேடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு செய்தி. இன்றைய நாளில் இன்றைய இந்த 13 வருடங்களில் உலக நாடுகளில் இருக்கிற முதல் பாராளுமன்றம், அது தேசிய கனேடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழர்களுக்கு ஒரு மன ஆறுதலும், நாங்கள் ஓய மாட்டோம், வெற்றி பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை இது உணர்க்க சொல்லியிருக்கிறது. இதன் மூலம் நாங்கள் எங்கள் இலக்கான தமிழீழத்தை நிச்சயமாக வெல்லுவோம் என்ற உறுதியோடு அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழரின் தாயம், தமிழீழத்தாயகம். அடுத்ததாக ஈழவேந்து நடத்திய உரை. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு காலத்தின் அறிவகத்தை பொருள் வழி சுற்றுக்கும் பொருட்பொழுகிற முறையிலே என் கருத்துரையில் பேசுகிறேன். கூடியிருப்போர் எண்ணிக்கை எனக்கு தெரியல. எண்ணத்தில் ஏற்றப்பட்ட மக்கள் கூடியிருக்கிறார். முடிவாய்க்கால் வரலாறு அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டுகள் பல உருண்டோடிய நிலையிலும் வெறிகொட்ட சிங்களம் தான் செய்த விலைக்கு எதிர்நிலை உருவாகின்ற முறை நேற்று நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது உறுதியை வந்து உறுத்தும் காலம் பதில் செல்லும் என்று பேசுகின்ற அளவுக்கு ரெட்ரிபியூஷன் ரீகாயில் எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் எ ரியாக்ஷன் என்று பேசுகின்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் உருவாகி இருக்கின்றன. ஆகவே எண்ணிக்கையை பார்க்காம எண்ணத்தில் ஏற்றப்பெற்ற முறை இந்த நாடுகளுக்கு தமிழக அரசாங்கம் தான் இங்கே நெருக்கடியான காலகட்டத்திலே the voiceless people at home என்று பேசுகிற அளவுக்கு குரலற்ற மக்கள் குரல் எடுத்துக் கொண்டு ஏறக்குறை 13 ஆண்டுகளாக ஆற்றுகின்ற பணிதான் காலத்தை விழுகின்ற அளவுக்கு பணியாக இருக்கும். நாம் சொல்கிறோம், மண்பதியெல்லாம் தமிழ் மொழியால் வாழ வேண்டும், மதுவே செந்தமிழாய் மலர வேண்டும், அன்பகமாய் தமிழகம் தமிழழிந்து அங்காடி தெருப்புகள் தமிழையாகி இன்பநிலை குஞ்சோலை கல்விச்சாலை இயல் இசை நாடக மேடை கோயிலெல்லாம் செந்தமிழை நடைமுறை தமிழர் ஆட்சி செந்தமிழ் ஆட்சியை திகழ்வது என்ற ஒரு முறையில் என்னை நெஞ்சுக்கின்ற அளவுக்கு சின்ன குஞ்சு குழந்தைகள்லாம் பேசிய பேச்சுகள் வெறும் பேச்சுகளில் உள்ளத்தில் அடித்தளத்தில் உள்ள பேச்சுகள். ஆனால் அவை தமிழில் அமைந்திருந்த தமிழுக்கு அமுதல் பேர். அந்த தமிழிடம் தமிழ் என்ற உயிருக்கு நேர் என்கின்றோம். லாங்குவேஜ் இஸ் தி சோல் ஆஃப் தி நேஷன், இஃப் ரிமூவ் தி நேஷன் இஸ் டெட். எனவே இந்த குழந்தைகள் தமிழிலும் பேச வேண்டும், ஆங்கிலத்தை நாங்கள் புறக்கணிக்க சொல்ல வேண்டும். அந்த முறையில் அடுத்த தலைமுறை சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஏற்ற முறையில் இந்த பணியை ஏற்றி வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஈழம் வெல்லும்,
இதை காலம் சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக கொடியிறக்கம். கனேடிய தேசிய கொடியை இறக்குவதற்கு ஃபாதர் டேவிட் தாமஸ் அவர்களையும், தமிழீழ தேசிய கொடியை இறக்குவதற்கு மணியம் மாஸ்டர் அவர்களையும் அழைக்கின்றோம். தட்டம் வையுங்க. இந்த சிஸ்டம் வெளியில் கேமராவில் வீடியோ இருக்குது. அது இது கூட வந்து இந்த யூனிட்டுக்கு இது இன்டர்நெட் இருக்குது. இது இன்டர்நெட் இன்டர்நெட் கூட எங்கே இருந்தாலும் பார்க்கலாம்.